ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதியும் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ புதுசாக வந்து பார்க்குறீங்க, ஆனால் மறக்காமல் லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவும் பல பேர் போய் சேர்றதுக்கு ரீச் ஆகும். ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. ஆக்சுவலாக நேற்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லினுக்கு ஹெவியான ரோஸ்ட் அடி பின்னி பேடல் எடுத்துட்டார் விஜய் சேதுபதி சார். அதில் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்லது நடக்க போதா இல்லை வச்சு செஞ்சுட்டாங்களே டவுன் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ எல்லா தப்புகளையும் போட்டு அடின்னு அடிக்க போகிறார். இன்னைக்கு எபிசோட்லேயும் நடக்க போகுது. ஓகே, அடின்னு அடிக்கிறார். அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் தான் கிரியேட் ஆக போகுது. சார் என்னப்பா இவ்வளோ நேரம் ரோஸ்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னா அதுக்குன்னு இப்படி பண்ணணுமா, ஏன் இப்படி பண்ணமான்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் பேசு பொருள் ஆகிருக்கு. இதில் விஜய் சேதுபதி சாரும் பிக் பாஸ் டீமும் சொல்ல வர கருத்து சிம்பிளுங்க. இந்த ஏஞ்சல் அண்ட் டிமன் டாஸ்கில் அதிகமான எதிர்பார்ப்பு நிறைந்த கண்டஸ்டன்ஸில் யார் யார் இருந்தது? சௌந்தர்யா, ஜாக்லின் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஓகே, ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸே வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க எதிர்பார்ப்பில் தானே இருந்தாங்க. பிக் பாஸ் டீமும் அதில் தான் இருந்தாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா இருந்தது பிக் பாஸ் டீமாலையும் எதிர்பார்க்க முடியல. அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. கண்டென்ட் ஏதாவது பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஏன் நேற்று ஒரு ப்ரோமோ எடிட்ல கூட அந்த ஒரு இது கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லின் சௌந்தர்யா என்ன பண்ண போறாங்கன்றதை நான் பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது நடக்கல அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோல காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ பிக் பாஸ் டீமுக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேர் இண்டிவிஜுவலா இறங்கி ஆடணும், இறங்கி அடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தடையா இருக்கிறது அந்த குரூப்பை உடைச்சு விட்டா அவங்க இண்டிவிஜுவலா வந்து இறங்கி அடிச்சாதான் நமக்கு கண்டென்ட் இருக்கும், இது இருக்கும் அப்படின்றது தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த குரூப்பை பிரியணும், இண்டிவிஜுவல் ஆக்கணும், மாற்றி மோதிக்கின்னு சண்டை வரணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கேம் பிளே பண்ணுறதே கொஞ்சம் பேர் தான். அதில் இவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக மாறினா கண்டென்ட் இல்லை அப்படின்றது பிக் பாஸ் டீமுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தான் விஜய் சேதுபதி சார் கூப்பிட்டு சார் அந்த குரூப்பை உடச்சு விடுங்க சார் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய பண்ண தப்புகள் அவங்களே ரியலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் பிளான். அதை அழகாக இன்புட்டாக விஜய் சேதுபதி என்ன கொடுக்கணுமோ அதை அழகாக கொடுத்துட்டாரு தான் நான் பார்க்குறேன். அது நீங்கள் ரோஸ்ட்டாக பார்க்காதீங்க. ஒரு பக்கம் ரோஸ்ட், இன்னொரு பக்கம் அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்க. மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குங்க. நீ குரூப் சேர்ந்து ஃபேவரிசம் பண்ணுறது பல பேருக்கு தப்பாக இருக்குது. பல பேரோட உங்களை பற்றி வீட்டுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க. ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, எங்களை பற்றி இப்படி நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ வீட்டுக்குள்ளே உங்கள் மேலே என்னென்ன ஒப்பீனியன் வைக்கிறாங்கன்றது எல்லாரும் ஓப்பனாக போட்டு உடைச்சாங்களா? உங்கள் முன்னாடி வந்து பேசாமல் இந்த இடத்துல உடைச்சவங்க என்ன மாதிரி நினச்சிருக்காங்க, பல பேரோட உண்மையான ஃபேஸஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு அழகாக குறும்போடம் போட்டு காட்டுற மாதிரி அடுத்தவங்களோட ஃபேஸ் அழகாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் தான். அதை எடுத்து நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ரோஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம்? இவ்வளோ பெரிய ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு? ஸோ அடி வாங்கிட்டீங்க, சேவ் ஆயிருங்க, உங்களுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, நீங்கள் வந்து பயங்கரமான பிளேயர்ஸு, இண்டிவிஜுவலாக இறங்கி ஆடுங்க, இறங்கி அடிங்க, இதுக்கு ஏன் பயப்படணும், இறங்கி ஆடுங்கன்றது தான் ஒரு இன்புட்டாக கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. இட் வாஸ் த இன்புட் கிவன் அப்படின்றதான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட அழகாக சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் பொட்டன்ஷியலான பிளேயரு, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்தது எவ்வளோ, நீங்கள் ஏன் இப்படி ப்ளே பண்ணுறீங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறார் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இண்டிவிஜுவலாக விளையாடுன்ற மாதிரி ஜெஃப்ரிக்கும் கன்வே பண்ணிட்டார். ஸோ ஜெஃப்ரியும் இண்டிவிஜுவலாக வரணும் இவங்க ரெண்டு பேர். ஆனால் ராயனை கன்வே பண்ணல. ராயன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இம்பாக்டை மாற்ற ஆரம்பிக்கணும். ஸோ தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க நேற்றே. ஒரு பக்கம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நான் இண்டிவிஜுவலாக விளையாடி இருக்கணும், ஜாக்லின் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, பட் நம்மளும் அதில் போய் இருந்துட்டோம், நமக்கும் பிடிச்சி இருந்துட்டோம், இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக இறங்கி விளையாடுவோன்றது நேற்று அந்த இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறதுக்கு தான் அங்கே ஜெஃப்ரி மேலே இருக்கிற தப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. ஜெஃப்ரி ஆல்ரெடி சொல்லிட்டார் அடுத்த வாரம்லாம் இது இருக்குமா இல்லையான்றது நான் தெளிவாக இது சண்டே சாட்டர்டே லைவ்லேயும் சாட்டர்டே எபிசோட்லேயே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இந்த குரூப் இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுன்னு அவரே ப்ரிடிக்ட் பண்ணிட்டார். ஸோ ஜெஃப்ரியும் இண்டிவிஜுவல் ஆயாச்சு, ஜாக்லின் இவரும் சௌந்தர்யா ஆயாச்சு. ஜாக்லினும் என்ன சொல்லிட்டாங்க, நீ உன் வேலையை பாரு, என் வேலையை பாரு, நான் எனக்காக பேசிக்கிறேன், நான் உனக்காக வரல, அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக இறங்கி அடிங்க, யாரையும் பார்க்காத அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நல்ல விஷயமா தான் பார்க்குறேன்.
இன்னைக்கு எபிசோட்லையும் ரோஸ்ட் இருக்குது. சௌந்தர்யாவோட பார்கிங் இருக்குல்ல, நாய் மாதிரி கத்துறது மார்க் பண்ணதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஹெவியான ரோஸ்ட் சௌந்தர்யாவுக்கு இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போது நெகட்டிவ்ஸ்லாம் நமக்கு அட்ரஸ் பண்ணாதானங்க நம்ம அந்த நெகட்டிவ்ஸை திருத்த முடியும். அதை வந்து இவர் அட்ரஸ் பண்ணி அந்த நெகட்டிவ்ஸை திருப்பி இப்போ திருத்தி கொடுத்துட்டாருன்னா அடிக்கிற அடியெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, இறங்கி அடிக்கிற அடியில் திரும்பி கொடுக்குற நேரம் வேற மாதிரி இருக்கணும். அது சௌந்தர்யாவோட நெகட்டிவ்ஸ். ஜாக்லினோட நெகட்டிவ்ஸ்லாம் ஜாக்லின் சொல்லி அவங்களும் திருத்திட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்து இறங்கி சம்பவம் செய்யறதெல்லாம் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி வேணும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்றதான் மெயின் பாயிண்ட்டு. அதை நான் தப்பாகவே பார்க்கல, ஆனால் கொஞ்சம் ஓவராக போயிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல். இவ்வளோ பெரிய எபிசோடு எடுத்து ரோஸ்ட் பண்ணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, தேவைதான், அதை வாங்கிக்கங்க, அதிலிருந்து பிரிஞ்சு வந்து இறங்கி அடிங்க அப்படின்றதான் பாயிண்டே தவிர்த்து இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை மக்களை. இதை பார்த்த உடனே பாதி பேருக்கு என்னப்பா இப்படி போட்டு அடிக்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொரு பக்கம் அடி என்ன மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஓவர் அடி தான், பட் இருந்தாலும் நல்லதுக்கு தானே பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக இறங்கி ஆடினா தானே கேம் இருக்கும். ஏன்னா ஜாக்லினோட இண்டிவிஜுவல் கேம் பிளே நல்லா இருந்துச்சு இந்த குரூப் கேமை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி சௌந்தர்யா ஆல் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க இதில் வந்ததுக்கப்புறம். ஸோ இதில் இறங்கி அடிக்கிற அடியில் தான் மாசாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்குது, அது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். பாய் கைஸ்.